தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளை சற்று தினங்களுக்கு முன்னர் பிரசாந்த் கிஷோர் சந்தித்த போது தேர்தல் வியூக வகுப்பு பணியை செய்ய இருக்கிறாரா, வேறு விதமான ஆலோசனைகளை வழங்க இருக்கிறாரா என்றெல்லாம் கேள்விகள் எழுந்து வந்தன. இந்நிலையில் இன்று தாவேக்காவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் தாவேக்க தலைவர் விஜயுடன் மேடை ஏறினார் பிரசாந்த் கிஷோர். அப்பொழுது அவரை ஜன்சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் என்றே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார். தேசிய அளவிலான ஒரு கூட்டணியாகத்தான் தாவேக்கவும் ஜன்சுராஜும் இணைய இருக்கிறது என்பது தற்பொழுது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் சதீஷ் முருகன். சதீஷ் முருகன், வணக்கம். தாவேக்க, ஜன்சுராஜ், விஜய், பிரசாந்த் கிஷோர், இந்த கூட்டணி எப்படி இருக்க போகிறது? இது சம்பந்தமா கட்சி வட்டாரங்கள் சொல்வது என்ன? வணக்கம். தேசிய அளவிலான ஒரு 3வது கூட்டணியை உருவாக்குவதற்கு முன்னோட்டமாக அமைகிறது என்கிற தகவல் வெளியாகியிருக்கிறது. நடிகர் விஜய் அதில் ஒரு முக்கிய நடிகர் விஜயும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவருமான விஜய் அதில் ஒரு மிக முக்கிய பங்காற்றுகிறார் என்கிற தகவலும் வெளியாகியிருக்கிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பே தேர்தல் வியூக வகுப்பாளர் என்கிற அந்த பணியிலிருந்து நீங்கி ஜன்சுராஜ் கட்சி என்கிற கட்சியை தொடங்கினார் பிரசாந்த் கிஷோர். அந்த கட்சியும் அதே போன்று அந்த கட்சியினுடைய தலைவருமான பிரசாந்த் கிஷோருடன் நெருக்கமாக கடந்த சில நாட்களாகவே, சில மாதங்களாகவே அவர் வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆலோசனை நடத்தி வருகிறார் என்பது நம்ம அனைவருக்கும் தெரிந்தது. குறிப்பாக இந்த ஆலோசனை என்பது முதற்கட்டமாக அந்த தேர்தல் வியூக வகுப்பு என்கிற அடிப்படையில் அமையும் என்று பலரால் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தற்பொழுது அதையும் தாண்டி அவர்களுடைய தேசிய அளவிலான ஒரு கூட்டணிக்கு அச்சாரமாக விளங்கும் என்கிற அடிப்படையில இந்த தகவல்கள் வெளியாகி வருகின்றன. குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால், விஜயின் தமிழக வெற்றிக் கழகமும் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சியும் தேசிய அளவில் கொள்கை ரீதியாக இணைந்து செயல்பட முடிவெடுத்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இருவருமே இரு கட்சிகளுடன், அதாவது விஜய் மற்றும் பிரசாந்த் கிஷோர் கட்சிகளுடன் இந்தியா கூட்டணியில் உள்ள சில கட்சிகளும் இணையலாம், அது எதிர்வரும் காலங்களில் அது நடக்கலாம் என்கிற அடிப்படையிலும் தகவல் வெளியாகிருக்கின்றன. வருகின்ற பீகார் மாநில சட்டமன்ற தேர்தலை 2 கட்சிகளும் மற்றும் உடன் வரும் பிற கட்சிகளுடன் இணைந்து சந்திக்க தயாராக இருப்பதாக தகவல்களும் வெளியாகிருக்கின்றன. 2029 நாடாளுமன்ற ஆண்டு நடைபெறக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய அளவிலான கூட்டமைப்பை அமைக்க பிரசாந்த் கிஷோர் திட்டமிட்டிருக்கிறார். தமிழக வெற்றிக் கழகத்தை பொறுத்தவரையில 2026 ஆண்டு வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்காக அவர்கள் தயாராகி வந்தாலும் அவருடைய 2029 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலும் அவர்கள் தற்பொழுது அந்த தொலைநோக்கு பார்வையுடன் அதற்கான கூட்டணி அமைப்பதற்கும் இது போன்ற செயல்பாடுகள் நடைபெற்று வருவதாக கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகளில் சிலர் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகத்தின் விஜயின் தோழமை கட்சியாக பிரசாந்த் கிஷோர் கட்சி செயல்பட முடியும் என்று தகவல் வெளியாகிறது. அதாவது பீகாரில் தமிழக வெற்றிக் கழகம் ஜன்சுராஜுடனும், ஜன்சுராஜ் கட்சி தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து செயல்பட தோழமை கட்சிகளாக செயல்பட முடிவு செய்திருப்பதாக வெளியாகி இருக்கிறது. தமிழகத்தில் விஜய்க்கு கட்சி கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கு முக்கிய ஆலோசனைகளையும் பிரசாந்த் கிஷோர் அவருடைய அனுபவத்திலிருந்து வழங்குவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதலாக ஆதவ் அர்ஜுனாவும் இருப்பதால் இந்த கட்சியை பலப்படுத்தக்கூடிய அந்த பணிகளும் இந்த அடுத்தடுத்த கட்டங்களில் நடைபெற இருக்கிறது. அதற்கான ஆலோசனைகளும் பெறப்பட்டு வருவதாக தெரிகிறது. இந்த வருட இறுதி வரை அதிமுக, தமிழக வெற்றிக் கழகம் ஆகிய கட்சிகள் கூட்டணி சேர இருப்பதாக வருகின்ற பல்வேறு தகவல்கள் அது தற்பொழுது வரை முடிவு செய்யப்படவில்லை என்பது நமக்கு தெரியும். இந்த ஆண்டு இறுதி வரை அந்த முடிவை விஜய் எடுக்க மாட்டார் என தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த ஆண்டு இறுதி வரை என்றால் நம்ம 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வரையுமே அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய, புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. 2026 ஆண்டும் அதிமுகவுடன் செல்வதற்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இல்லை என்று இதன் மூலம் தெரிய வந்திருக்கிறது. தேசிய அளவில் பாஜகவை வீழ்த்த இந்தியா கூட்டணிக்கு நிகரான 3வது கூட்டணியை கட்டமைக்க விஜய், பிரசாந்த் கிஷோர் முடிவு செய்திருப்பதாகவும் இதன் மூலமாக தகவல் வெளிவருகின்றன. அதாவது ஏற்கனவே நம்ம இந்தியாவை பொறுத்தவரையில தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஒருபுறம், காங்கிரஸ் கட்சியின் தலைமையில இந்தியா கூட்டணி என்கிற கூட்டணியும் இருந்து வருகிறது. இதில் காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணியை பொறுத்தவரையில மாநில அளவில் இருக்கக்கூடிய பிராந்திய கட்சிகளுடன் ஒரு சில இடங்களில் காங்கிரஸ் கட்சியினர் முரண்பட்டு வருகின்றனர் என்பதை நாம் இந்த இடத்துல மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கிறது. அதுபோன்று முரண்படக்கூடிய கட்சிகளுடன் அவர்களையும் இந்த 3வது கூட்டணிக்கு, தேசிய அளவிலான கூட்டணிக்கு அழைப்பு விடுத்து அவர்களையும் இணைத்து செயல்படுவதற்கான ஒரு பரந்துபட்ட பார்வையில இந்த இருவரும் இணைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகிருக்கிறது. தற்பொழுது அதிமுகவும் எந்தவித தேசிய கட்சிகளுடன் கூட்டணி இல்லை என்பதால் பிற்காலங்களில் இந்த கூட்டணியில அவர்களும் ஒரு வலுவான கட்சியாக இருக்கக்கூடிய, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வலுவான கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவும் அந்த 3ஆம் கூட்டணியில் இணைவதற்கான வாய்ப்புகளும் பிற்காலத்தில் ஏற்படலாம் என்கிற பல்வேறு வகையான தகவல்கள் வெளியாகிருக்கிறது.
தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில 2026ஆம் ஆண்டு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்பட்டாலும் அதையும் தாண்டி ஒரு பரந்துபட்ட இந்திய அளவிலான ஒரு கூட்டணி அமைப்பதற்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தற்பொழுதே தயாராகி வருகிறார். ரைட், நன்றி சதீஷ் முருகன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூக பொறுப்பாளராக தாவேக்காவுக்கு செயல்பட மாட்டார். மாறாக தேசிய அளவிலான கொள்கை ரீதியான ஒரு கூட்டணியாகத்தான் தாவேக்காவும் ஜன்சுராஜ் கட்சியும் இணைந்து செயல்பட இருப்பதாக செய்தியாளர் வழங்கிய விரிவான தகவல்களை நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.